இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்யூசிவ் ஹஸ்பண்டோட செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செக் பண்ணிவிடுங்க. நான் யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லாட்டி உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. அண்ட் ப்ளீஸ்டா இந்த எஃப்எஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போடுங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது அப்யூசிவ் ஹஸ்பண்ட் மை டெஸ்டரபிள் ப்ராப்பர்ட்டியோட பார்ட் 2. ஸோ போன பாட்டோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ போன பாட்டில் வந்து என்ன பார்த்தோன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். பட் ஆனால் அந்த ஜேகேக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் அம்மாவுக்கும் வந்து உங்களை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டரை வந்து கொலை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீகேப்பே போதும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஜேகேவோட ஃபோட்டோவை பார்த்து உங்களோட ஒரு பாஸ்ட்டை நினச்சி அப்படியே வந்து பேசியிருப்பீங்க. சரி ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் லக்கேஜ்லாம் ஏற்கனவே அந்த ரூமில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படியே அதுலேருந்து உங்களோட ஒரு சாரீ அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து ஜேகே அவரோட மேன்ஷனுக்குள்ளே அப்படியே வந்து வராரு. அங்கே மேடெலாம் அப்படியே வந்து வேலை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ மேடை பார்த்துட்டு என்ன அவள் வந்துட்டாளா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அந்த மேடும் வந்துட்டாங்க சார், மேம் ரூமில் தான் சார் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் வந்து அவர் வந்து அவரோட ரூமுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த மேடை பார்த்துட்டு, அவளை நீ மேடம்னு கூப்பிடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, இனிமே அவளை பேர் சொல்லியே கூப்பிடு, புரியுதா அப்படின்னு வந்து கோல்டாக சொல்கிறாரு. ஸோ அந்த மேடும் ஓகே சார், புரியுது சார் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து ஜேகே மேலே அவரோட ரூமுக்கு தான் வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. நீங்கள் இல்லை. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து ஷவரோட சவுண்டு கேட்குது. அதான் வந்து கண்டுக்கல. ஸோ அவர் அப்படியே வந்து ரூமை அப்படியே பார்க்குறாரு. ரூம் அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோ அது மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட்டாக இருக்குது. அவருக்கு அது பார்க்க அவருக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே அந்த செட்டப்பே வந்து ஃபுல்லாக கோவத்தில் அப்படியே வந்து அப்படியே வந்து கலைக்கிறாரு. இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அவருக்கு செம்மையாக கோவம் வருது. இந்த ரூமு, இந்த பெட்டு, இந்த கல்யாணம், இந்த அலங்காரம் எல்லாமே என்னோட ருஹானிக்காக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இப்போது இது ஏதோ ஒரு பொண்ணுக்கு இது போயிருக்கு. அதுவும் என்னோட ருஹானிக்காவை கொன்னவக்கிட்ட இதெல்லாம் போயிருக்கு. அவள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என் ருஹானிக்கா மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இப்போது இவ இருக்கா. இவளால் தான் ஏன் ருஹானிக்கா என்னை விட்டு போனால் எனக்கு பிடிக்கவே இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு செம்மையாக. இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கேட்குது. நீங்கள் வேகமாக உங்கள் சாரியை வேர் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க, பாருங்கள் உங்கள் கையிலேருந்து ப்ளீட் ஆகுது, என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஜேகே எல்லா திங்ஸும் உடைக்கிறதுல அவளோட ஹேண்டெல்லாம் பிளட்டாக ஆகுது. அப்படியே வந்து அந்த கிளாஸ் பீசஸ்லாம் அப்படியே குத்திருக்கு. ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் செம்மையாக கோவத்தில் கத்துறாரு. நீங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவர் வந்து இன்னொரு பொருளை வறுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கையை அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு ஜங்குக்கோட ஹேண்டை நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க. ஜங்குக் உங்களை திரும்பி பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு, நீங்கள் பிடிச்சிருக்கிற அந்த ஹேண்டை பார்க்குறாரு. அவருக்கு செம்மையாக கோவம் வருது. உங்களை அப்படியே பலான்னு ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்துடுறீங்க அவர் ஸ்லாப் பண்ண ஃபோர்ஸில். உன்னோட இந்த கேவலமான கையில் என்னோட ருஹானிக்காவை கொன்ன இந்த கையால் என் கையை பிடிக்கிறியாடி, இங்கே பாருடி, இங்கே பாரு, இன்னொரு வாட்டி என்னை தொடணும் நீ நினச்ச அவ்வளோதான், செவ்வில் பிஞ்சிடும், புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை அப்படியே மேலே நிற்க வைக்கிறார். நீங்கள் அங்கு வலிக்குது, ப்ளீஸுங்க, எங்கே இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் வலிக்குது, விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ வலிக்குதாடி, உனக்கு வலிக்குதா,
ஏண்டி அவ அவ ரோஹானிகா சாகும்போது அவளுக்கு அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்டி. அவள் எவ்வளோ பெயினில் துடிச்சிருப்பா. அதே மாதிரி நீ துடிக்க வேணாமா? ஏய் இங்கே பாடி கல்யாணம் சொல்லதான் இப்போவும் சொல்கிறேன். நீ எனக்கு ஒரு டெஸ்டாயபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும்தாண்டி. என்னோட பொண்டாட்டி ஆகணும்னு என்றைக்குமே நடக்காத, புரியுதா? நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக மட்டும்தாண்டி உன்னை இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் லைஃப்பில் சொந்தமாகணும்னு நினச்சி கூட போக்காதடி. அப்படி நினச்சேன்னு வையேன், உன்னை விட ஒரு முட்டாளை நான் இங்கே பார்த்ததே இருக்காதுடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் ஜங்கு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. நான் ஒன்றும் ரோஹானிகாவை கொலை பண்ணலங்க. ப்ளீஸ் என்னை நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தாங்க உங்கள் சைல்ட்ஹுட் லவ். அவ இல்லைங்க. அவங்கக்கிட்ட நடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் என்னை நம்புங்க ஜங்குக். நான் தான் ஜங்குக் உங்கள் ஏஞ்சல். அவ இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே ஃபோர்ஸாக வாலில் தள்ளி உங்கள் நெக்கை அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே அவங்கள மேலே தூக்குறாரு. நீங்கள் ஜங்குக் விடுங்க வலிக்குது விடுங்க ப்ளீஸ் முடியல ப்ளீஸ். ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா ஓ வாயால் சொல்லுவ. அவ தாண்டி ஏஞ்சல், அவதான், நீ இல்லடி. என்னடி கதை விடுறியா? நீ கதை விட்டா நான் அப்படியே நம்பிடுவேனா வயன்? நம்பிடுவேனா? அவ தாண்டி ஏஞ்சல். வாயால் எப்படி அவ பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லடி. இதுலையும் நான் தான் ஏஞ்சல்னு சொல்கிற பாத்தியாடே. நான் என்னடி பண்ணுறது, எனக்கு வர கோபத்துக்கு ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கீழே இறக்கிடுறாரு. நீங்கள் கீழே போயிட்டு செம்மையாக காஃப் பண்ணுறீங்க. ப்ளீஸ் நான் சொல்கிறத நம்புங்க ப்ளீஸுங்க. வாய மூடு. இப்படி சொன்ன நீ வாயை மூட மாட்டேலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கபோர்ட்லேருந்து பெல்ட் எடுக்கிறாரு. நீங்கள் ஜங்குக் வேணாங்க ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் ஒன்றுமே கேட்காம அவங்கள அப்படியே அந்த பெல்ட்டால் செம்மையாக போட்டு அடிக்கிறாரு. நீங்கள் ஜங்குக் வலிக்குது ப்ளீஸ் விடுங்க, ரொம்ப வலிக்குது, முடியல ப்ளீஸ். ஏண்டி நீ என் பொண்டாட்டி கிடையாது, நீ ஏஞ்சல் கொலகாரிடி, நீ கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. இந்த ஒரு கட்டத்து மேலே குக்கி ப்ளீஸ் அடிக்காத குக்கி ப்ளீஸ் வலிக்குது விடு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அவன் குக்கின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவன் அப்படியே உங்களை அடிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே அவனை சடனாக குக்கின்னு கூப்பிட்டப்புறம் ஒரு நிமிஷம் அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு திருப்பியும் அந்த தாட்டை இது பண்ணிவிட்டு அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அவன் அவங்களை அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து அப்படியே அவங்கள பெட்டில் போடுறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க ஜங்குக், எனக்கு எங்கிறவே ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்குக், ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குச்சு ஏண்டி எவ்வளோ தைரியம் வந்தா நீ என்னை போயிட்டு குக்கின்னு கூப்பிடுவ? அது ஏன் ரோஹானிகா மட்டும்தான் கூப்பிடணும்? நீ எப்படி கூப்பிடலாம்? உனக்கு நான் மனசையாக காட்ட மாட்டேன்டி. இன்னும் நான் உன்னை டெஸ்டாய் பண்ண ஆரம்பிக்கவே இல்லையடி. இப்போ அதான் பண்ண போகிறேன். உன்னை ஃபுல்லாக டெஸ்டாய் பண்ணிடுறேன்டி. இனிமேல் நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஹெல்ப் மட்டும்தான்டி. ஏன்டா ரோஹானிகாவை கொன்னோன்னு நீ பண்ணுற அளவுக்கு நான் வைக்கலை. என் பேர் ஜங்குக் இல்லடி, ஜங்குக் இல்லை. உன்னோட இந்த மொழியை நான் வச்சுக்கோ. நீ இந்த வீட்டு ஒரு வேலைக்காரி மட்டும்தாண்டே. அப்புறம் நீ என்னோட டெஸ்டாயபிள் ப்ராப்பர்ட்டி, புரியுதா? அதுக்கு மேலே எந்த இதுவும் கிடையாதுடி, எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாண்டி.
இன்றைக்கி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தானே வயான். ஆரம்பிக்கலாம்ண்ணா பேபி இன்னும் சொல்லிவிட்டு அடுத்த செகண்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாமே ஃப்ளோரில் இருக்குது அண்ட் ஜேகேவோட ட்ரெஸ்ஸும் ஃப்ளோரில் இருக்குது. ஜேகே உங்கள் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கார். நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்கு விட்டுருங்க. வலிக்குது ப்ளீஸ் ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெயினில் செம்மையாக கத்துறீங்க. பட் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்காரு. அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு 1 hour கிட்ட போகுது அந்த இது மேக் அவுட்டு. இப்போ அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் மூச்சு வாங்கி அப்படியே படுத்துக்கிறாரு. எங்க பாருடி, நீ நாளையிலேருந்து என்னோடய ரூம்குள்ளே வரவே கூடாது. உனக்காக ஒரு கெஸ்ட் ரூம் நான் ரெடி பண்ணுறேன். அந்த ரூமில் தான் நீ இருக்கணும், புரியுதா? நைட் உன்னை எப்பப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்பப்பெல்லாம் என் கூட பண்ணணும், புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த வீட்டு மகாராணின்னு மட்டும் நினைக்காதடி. நீ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மட்டும்தான், புரியுதா? ஒரு வேலைக்காரி மாதிரி மட்டும் நடந்துக்கோ, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக அழுக்க வருது. ஜங்குக்கு உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. சொன்னால் நீங்கள் அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்கள் பாஸ்ட்டை பற்றி அப்படியே இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு சின்ன பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்டா. ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பாஸ்ட்டை பார்த்துருப்போம். நம்ம அந்த பாஸ்ட்டோடய அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போ அந்த பாஸ்ட்டில் ஜேகே உங்ககிட்ட சொல்லியிருப்பார், சின்ன வயசு ஜங்குக் நான் உன்னை பெருசானவனே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் பார்த்து ஹாப்பியாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதோடய நம்ம அந்த பாஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஜங்குக்கை நினச்சிக்கிட்டே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே ருஹானிகாவோடது முடியுது. ஸோ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஓகே, வெளியில் போயிட்டு தண்ணி குடிக்கலாம் நீங்கள் போகலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக ருஹானிகாவும் உள்ளே வரா. ஸோ உள்ளே உங்களை பார்க்குறா. உங்கள் கழுத்தில் இருக்கிற செயினை பார்த்த உடனே அவளுக்கு என்னமோ தெரில, அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அங்கே கிட்டக்கு ஏ வயன், உன்னோட கழுத்தில் இந்த செயின் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு, செயினை ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு கொடுத்துடு வயன், கொடுத்துடு, என் பர்த்டே கிஃப்டாக கொடு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அந்த செயினை டைட்டாக பிடிச்சிட்டு, இல்லை நான் கொடுக்க மாட்டேன், இது என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட், இதை நான் உன்கிட்ட எதுக்கு கொடுக்கணும் ருஹானிகா, நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேலைக்கு பொயான், எனக்கு அது வேணும், கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த செயினை எடுக்கலான்னு வரா. நீங்கள் ருஹானிகாவை தெரியாமல் தள்ளி விட்டீங்க. அவள் உங்கள் செயினை தொடக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ரொடெக்ட் தான் பண்ணியிருப்பீங்க. பட் தெரியாமல் அவள் மேலே பட்டு கீழே விழுந்துருவா. என்னை நீ கீழே தள்ளிட்டல, இது நான் அம்மா கிட்டே சொல்கிறேன் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே போயிடுறா. நீங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க அடிப்பாங்களே அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு மேடு வயன் உன்னை கீழே கூப்பிட்றாங்கம்மா போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அம்மா கோவமாக உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா அது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது நீங்கள் சின்ன பொண்ணு கூட பார்க்கல, உங்களை அப்படியே கை நீட்டி அடிச்சிடுறாங்க. டி உனக்கு அறிவு இல்லையா? அவளுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளில் உங்ககிட்ட அவள் கேட்டால் வயன் நீ கொடுக்க மாட்டியா? இப்படி தான் அவளை தள்ளி விடுவியா அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. நீங்கள் அம்மா அம்மா வலிக்குது அம்மா எதுக்கு அடிச்சிங்க, வலிக்குது அம்மா, அது என்னோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட், அதை நான் எப்படி கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியாதும்மா, ப்ளீஸ் சாரி கூட நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். ருஹானிகா சாரி, ஆனால் இந்த செயின் எனக்கு வேணும்
ப்ளீஸ் அப்படின்னு வந்து நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்துட்டு பையன் இப்போ மட்டும் நீ செயின் கொடுக்கலன்னு வையா அவ்வளோதாண்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் மம்மி ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. இப்போ நீ கொடுக்க போறியா இல்லை இன்னும் அடிக்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை இல்லை அடிக்காதீங்க மம்மி வலிக்கும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கொடுத்த அந்த செயினை நீங்கள் அப்படியே வந்து ருஹானிகா கிட்டே கொடுக்குறீங்க. ருஹானிகா அதை வாங்கிட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறா. ஏ மம்மா தேங்க்யூ எனக்கு இந்த செயினை வாங்கி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்ன எங்கள் பார்வை உள்ளே போடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அப்படியே வந்து அழுதுகிட்டே உள்ளுக்குள்ளே வந்து போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் இதை பற்றி தான் திங்க் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. டைம் ஒரு 8 o'clock இருக்கும். அப்போது உங்கள் மேலேயே தண்ணி ஊற்றுறான் ஜங்குக். நீங்கள் அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறீங்க. என்னதுடி டைம் பார்த்தியா 8 o'clock ஆகுதுடி, இத்தனை நேரம் தூங்கிட்டு இருப்பியா? நீ இந்த வீட்டு மகாராணி இல்லடி, நீ இந்த வீட்டு மேடு. அதான் நேற்றுக்கு சொன்னல, போடி போய் வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜங்குக். நீங்கள் வந்துட்டு என்னங்க ப்ளீஸுங்க, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பெயினாக இருக்குங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் உனக்கு பெயின் இருந்தா என்ன இருந்தால் எனக்கு என்னடி, ஒழுங்கு முடியாது அந்த ரூமை விட்டு போடி இந்த ரூமை ஃபினாயில் போட்டு கழுவணும் போனீங்க இந்த அப்படின்னு கத்துறாரு. நீங்களும் எழுந்துக்க முடியாமல் உங்கள் பாடியில் வந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஏய் எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்படி நீங்கள் வந்துட்டு இல்லைங்க ரெஸ்ட் ரூமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கீழே போயிடுறேங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கும் போ அப்படின்னு வந்து சொல்லி விட்டுடுறாரு. ஜங்குக் இப்போ அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கீழே இருக்கார். நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு வேறு சாரீ வேர் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து கீழே வரீங்க. ஸோ ஜங்குக் கீழே லைனாக மேடெல்லாம் அப்படியே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. இங்கே வா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஜங்குக் எல்லாமேச்சும் பார்த்து இங்கே பாருங்க, இவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ நான் கட்டிட்டு வந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் இவ இந்த வீட்டில் உங்களை மாதிரி ஒரு வேலைக்காரி மட்டும்தான், புரியுதா? எவ்வளாவது இவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, உங்கள் எல்லாரையும் ஃபயர் பண்ணிவிடுவேன், புரியுதா அப்படின்னு கத்துறாங்க. அங்கே இருக்கிற மேட்ச் எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு மேடு வந்து உங்களை வந்து வாங்க மேம் உள்ளே வாங்க சார் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த பொண்ணு வந்து உங்களை பார்த்துட்டு ஏய் இங்கே வா அப்படின்னு வந்து இப்போ கொஞ்சம் ரூடாக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் போய் நிற்கிறீங்க. என்னடி பார்க்குற? என்னடா நேற்றுக்கு வரும்போது பொறுமையாக பேசினாலே இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறான்னு பார்க்குறியா? ஏய் நான் என்ன நினச்சேன்னா சார் உன்னை வந்து பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினச்சி தாண்டி உனக்கு நான் பண்ணிவிட பண்ணேன் நேற்றுக்கு. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல்ல சார் என்ன சொன்னார்னு. இங்கே பாருடி, இங்கே நீ மட்டும்தான் வேலை பார்க்கணும், நாங்கள் யாருமே வேலை பார்க்க மாட்டோம். இங்கே பாருங்கடி, எவ்வளாவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரையும் அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த மேடு சொல்கிறாங்க. அங்கே ஒரு மேடு இருக்கு. அந்த மேடு வந்து சாரா நீ இது மாதிரி பண்ணுறது தப்பு சாரா. ஏய் என்ன, இங்கே நான் தான் ஹெட்மேட், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும், புரியுதா ருஹே? அதை விட்டுட்டு நீ ஏன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ. இங்கே பாருடி, இந்த மேட் ட்ரெஸ் தான் போடணும், புரியுதா? இந்த ட்ரெஸ் போட்டு எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், புரியுதாடி உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, நீங்களும் புரியுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ
ஸோ இப்போ அப்படியே வந்து அந்த சாராங்கிற பொண்ணு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டு வேலைலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேடையும் வந்து அமுச்சு விட்டுடுறாங்க. ஸோ ரூஹின்னு ஒரு மேட் இருப்பாங்க. அந்த மேட் வந்து உங்ககிட்ட வந்துட்டு இங்கே பாருங்க மேம், அப்படி தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? அப்படின்னு வந்து ரூஹி ரொம்ப கைண்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் வந்து என்ன நீங்கள் மேம்னு கூப்பிட வேணாம், ஜங்குக் அவர் சொல்லியிருக்கார்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு ரூஹி வந்துட்டு இல்லை மேம், சார் அப்படி தான் மேம் சொல்லுவார், ஆனால் நான் உங்களை மேம்னே கூப்பிட்றேன் மேம். மேம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் மேம், நான் அந்த சாராக்கு தெரியாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் மேம், ஓகேவா மேம்? இந்தாங்க மேம் உங்கள் ட்ரெஸ், நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. சரி ரூஹி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஓகேடா, இந்த பார்ட் நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாம், இந்த பார்ட் 2 மேம். ஸோ நெக்ஸ்ட் சேனலுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கடா. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சராங்கடா, லவ் யூ ஆல்.